வணக்கம் நண்பர்களே. எந்தவொரு லோட் சரியான அளவில் ஸ்டெபிலைசரை எப்படி தேர்ந்தெடுப்பது, அதற்கான கால்குலேஷன் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முக்கிய பிரச்சனை: பொதுவாக நாம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்களின் திறன் கிலோவாட் kW, அதாவது ஆக்டிவ் பவர் இல் இருக்கும். ஆனால் கடைகளில் விற்கப்படும் ஸ்டெபிலைசர்கள் kVA கிலோவாட் ஆம்பியர், அதாவது அப்பேரண்ட் பவர் இல் மதிப்பிடப்பட்டிருக்கும். எனவே கிலோவாட்டை kW எப்படி kVA வாக மாறுவது என்று தெரிந்தால் போதும், சரியான ஸ்டெபிலைசரை தேர்வு செய்துவிடலாம். கால்குலேஷன் முறை: இதற்கு நமக்கு தேவையானது பவர் ஃபேக்டர் PR. பொதுவாக இதனுடைய மதிப்பு 0.8 ஆக இருக்கும். உதாரணத்திற்கு, உங்களிடம் ஒரு கிலோவாட்ஸ் 1000 வாட்ஸ் லோடு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இதை இயக்குவதற்கு எத்தனை kVA ஸ்டெபிலைசர் தேவை என்பதை அறிய ஃபார்முலா: வாட்ஸ் பவர் ஃபேக்டர் சமன் VA. அதாவது 1000 0.8 சமன் 1250 VA அல்லது 1.25 kVA. எனவே 1 கிலோவாட் லோடுக்கு குறைந்தபட்சம் 1.25 kVA திறன் கொண்ட ஸ்டெபிலைசர் அவசியம். பவர் ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிப்பது? உங்கள் வீட்டில் இருக்கும் டிஜிட்டல் மீட்டரில் உள்ள பட்டனை அழுத்தி பார்த்தால் அதில் PF என்று குறிப்பிடப்பட்டு ஒரு புள்ளி மதிப்பு, உதாரணமாக 0.8 அல்லது காண்பிக்கப்படும். அதுதான் உங்கள் வீட்டின் பவர் ஃபேக்டர். ஒருவேளை உங்களுக்கு அதன் சரியான மதிப்பு தெரியவில்லை என்றால், நீங்கள் தாராளமாக 0.8 என்ற மதிப்பை வைத்து கணக்கிடலாம். முடிவு: ஒன்றுக்கும் மேற்பட்ட லோடுகள் இருந்தால் அவை அனைத்தின் வாட்ஸ் மதிப்பையும் கூட்டி அதை 0.8 ஆல் வகுத்தால் உங்களுக்கு தேவையான ஸ்டெபிலைசர் அளவு கிடைத்துவிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க.